ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள ஆற்காடு சுரேஷின் உறவினர் மணிவண்ணனை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் உறவினர் மணிவண்ணன் என்பவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக இன்று பிற்பகலில் அழைத்து வந்தார்கள். பூந்தமல்லி கிளைச்சில் இருந்த அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்காக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது 2 நாட்கள் கஸ்டடி வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சொமேட்டோ உடை அணிந்து வந்து அந்த வெட்டிய கும்பலை ஒருங்கிணைத்தது மணிவண்ணன் என்பது போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரது நண்பர்களான சந்தோஷ், ராமு, கோகுல், விஜய், சிவசக்தி ஆகியோரை சொமேட்டோ ஊழியர்கள் போல உடை அணிந்து அவர் ஆம்ஸ்ட்ராங் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு அவரை கொலை செய்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் இந்த மணிவண்ணன் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கூலிப்படையாக செயல்பட்ட தனது நண்பருக்கு அதிக அளவில் பணம் கொடுப்பதாக கூறி அழைத்து வந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடுத்தியதும் மணிவண்ணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் கொலை சம்பவத்துக்கு முன்பதாகவே சொமேட்டோ உடையில் வந்துட்டு அவர்கள் பல்வேறு இடங்களில் நின்று இந்த நோட்டமிட்டு இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அதற்காக நோட்டமிடுவதற்கு வேறு யாரேனும் உதவி புரிந்தார்களா, அதே போல இந்த சொமேட்டோ உடைகளை எங்கிருந்து வாங்கினார்கள், அதற்கு இந்த சொமேட்டோ ஊழியர்கள் ஏதேனும் உதவி புரிந்தார்களா போன்ற வகையில விசாரணை நடத்துவதற்காக தற்போது காவலில் எடுத்து விசாரிப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மணிவண்ணன் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு புதுப்பேட்டை இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு வைத்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதுக்காக அழைத்து செல்லப்பட இருக்கிறார். மணிவண்ணன் விசாரணைக்கு பின்பு இன்னும் இந்த கொலை வழக்கில் யாரேனும் உதவி இருக்கிறாரா என்ற தகவல் வெளிவர வேண்டும், அவர்களும் கைது செய்யப்படலாம் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மணிவண்ணன் இந்த ஆற்காடு சுரேஷின் கிளப் ஒன்றில் பணியாற்றி வந்ததாகவும் அவரது நெருங்கிய உறவினராக இருந்த அவர் இந்த அருள், பொன்னை பாலு ஆகியோர் பொற்கொடியிடம் பணம் வாங்கிய போது மணிவண்ணனும் உடன் சென்று இந்த பணத்தை வாங்கியதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது.